இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா a day in our life. அப்புறம் மாஸ்க் ரிவீல் பத்தி நாங்க ஒரு வீடியோ போட போறோம். ஒரு ஆளுக்கு தான் நான் வந்து இது எனக்கு மில்க் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஸ்பெஷலி கசக்கும், ஒரு மாதிரி இங்கே நிக்கிற மாதிரி இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் எனக்கு தெரியாது அது கூட ஜிஞ்சர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட சட்டை கன்வெர்டட் இன்டு கருத்துணி கேவலமா செஞ்சு கொடுக்க போறேன் இன்னைக்கு. என்னால முடியும், எது நீச்சலடி. விஜய் என் கூட கோஆபரேட் பண்ணு, சரியா? விஜய் கூட கோஆபரேட் பண்ணுவா. ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா a day in our life. a day in our life வந்துட்டு காலைல நாங்க மார்னிங் ரொட்டீன் என்ன பண்றோம், அப்புறம் லஞ்ச் என்ன சாப்பிடுறோம், அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிடுறோம், தென் அப்புறம் டின்னர் என்ன முடிக்கிறோம், இது 4. அப்புறம் நடுவுல எங்களுடைய சண்டைகள்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு வீடியோல போடுறோம். கண்டிப்பா இந்த வீடியோ நல்லா இருக்கும், கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க வந்து சப்போர்ட் பண்ணாதான் எங்களுக்கு வந்து அது ஒரு ஹோப். ஸோ கண்டினியூஸா வந்துட்டு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. அப்புறம் மாஸ்க் ரிவீல் பத்தி நாங்க ஒரு வீடியோ போட போறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கமெண்ட்ல கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நேர்லயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் மாஸ்க் போட்டு பண்றீங்க அதுக்கு அப்படின்ட்டு. ஸோ வந்து எப்போவும் நாங்க சொல்றோம், அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். கண்டிப்பா ஃபேஸ் ரிவீல் பண்ணிடுவோம். ஒரு 3 month இருக்கு. அது நான் அடுத்த வீடியோல நாங்க சொல்றோம். 3 month எனக்கே தெரியல, அதனால தான் யோசிக்கிறேன் சொல்லிட்டு. சரி, இப்ப டைம் என்ன பாக்குது? ஐயோ சாரிப்பா. இப்ப டைம் என்ன ஆகுதுன்னா 6:35 ஆயிடுச்சா? 5 நிமிஷம் தப்பா சொல்லிட்டேன். 6:35 ஆயிடுச்சு. ஆனா நாங்க டெய்லி இந்த டைம்க்குலாம் எழுந்திருக்க மாட்டோம் guys. நாங்க வந்து ஒரு 8லாம் சொல்லாத. அது வந்து வீட்டுல இருக்கிறப்பதான் நான் 8 எழுந்திருப்பேன். நைட்ல வந்து லேட்டா தூங்கினா அப்போ வந்து 8 o'clock அது போல எழுந்திருப்பேன். போய் சொல்லக்கூடாது, லேட்டா தான் எழுந்திருப்போம். எழுந்திரிச்சு அப்படியே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு, சாப்பாடு தானே முக்கியம். அதுவும் நல்லா செஞ்சு கொடுப்பேன். இல்ல தோசைலாம் அவங்க நல்லா ஊத்துவாங்க, குழம்புலாம் நல்லா, நான் நல்லா சூப்பரா வைப்பேன். சரி, ஓகே, நம்ம வளவளன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாம். மறக்காம சுனி சச்சோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். गाइस, டீ போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி வந்துட்டு நைட்டே பால் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. அதை வந்து அப்படியே டீ போட்டு குடிச்சிடுவோம். பிஸ்கெட்டும் சேர்த்து எடு. சுனிதா வந்து அடுப்பு தொடச்சிட்டு இருக்காங்க. நான் சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் சேரில். அடுப்பு தொடச்சதுக்கப்புறம் பால் காய்ச்சணும். பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் லாகில் கண்டினியூ பண்ணுறோம். இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சண்டே வரப்போகுது. என்ன க்ளீன் பண்ணிட்டாங்களே. பால் எங்க கைஸ் அடுப்பு பற்ற வைக்கிறாங்க. பற்ற வச்சுக்கலாம். நான் வாங்குறதுக்கு வந்து எவ்வளோ ml பா இது? 180. ஃபர்ஸ்ட்லாம் 200 வரும், இப்போலாம் 180 தான். 180 mlக்கு இது எவ்வளோ தெரியல. ஆனால் இதுதான் நான் எப்பயுமே கொஞ்சமாக தான் விடுவேன். ஏன்னா அவங்க ஒரு ஆளுக்கு தான். நான் வந்து இது எனக்கு மில்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஸ்பெஷல் டீ ஒன்று போட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு போடுவோம். ஐஸ், இப்போ ஹபிக்கு வந்து இங்கே டீ போட்டாச்சு. எனக்கு வந்து இப்போது ஸ்பெஷல் டீ சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்துட்டு என்னென்னா மல்லி டீ. எனக்கு வந்து டாக்டர் இதாக டெய்லியும் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க சொல்லியிருக்காங்க. இது எதனால் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். இப்போ வாங்க எனக்கு இது ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இது வந்து அதே இந்த 1 டம்ளர் கிளாஸு, அது வந்து 1/2 டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க விடணும். இது வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம், ஆனால் டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. நான் ஸ்டார்டிங்கில் சாப்பிட்டப்பெல்லாம் ஒரு மாதிரி கசக்கும், ஒரு மாதிரி இங்கே நிற்கிற மாதிரி இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறது, இதான் நமக்கு மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி இதையே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எனக்கு தெரியாது அது கூட ஜிஞ்சர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நான் வெறும் மல்லி மட்டும் அந்த ட்ரிங்க்ல வந்துட்டு வாட்டர்ல வந்துட்டு பாயில் பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, கூட வந்துட்டு இஞ்சி சேர்த்துக்கோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ அதுவே எனக்கு டெய்லி ரொட்டீனாக ஆயிடுச்சு. மார்னிங்ல அது குடிக்காம எதுவுமே இந்த வேலையை செய்யாம அப்படி ஆயிடுச்சு. போதுமா? இது ஒன்று ஃபுல்லாக சாப்பிடுவேன், பாதி மட்டும் வைக்குவேன். ஃபுல்லாக சாப்பிட்ருவோம்.
கைஸ், எனக்கு வந்து ஹெல்த்தி ட்ரிங்க்கும் ஹபிக்கு வந்து டீயும் ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் இதை ட்ரிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெம்பா வந்து பேசுகிறோம். கைஸ், போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்துட்டு குளிக்கணும்னு சொல்லிட்டு தண்ணி போட்டிருக்கேன் ஒரு அடுப்பில். இன்னொரு அடுப்பில் வந்து சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். சாம்பார் வந்துட்டு இட்லிக்கு சாப்பிடலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். சரி, கடை ரெடி பண்ணதால எங்களால் வீடியோ எடுக்க முடியல. 2 அடுப்பு தான் இருக்குதுல்ல. நெக்ஸ்ட் வந்து தண்ணி சூட வச்சுட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்படியோட சட்டை கன்வெர்டட் இன்டு கருத்துணி. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கைஸ். சாம்பார் இறக்கி வச்சுட்டு தண்ணி இன்னும் சுடலை. தண்ணி வந்து சுடு தண்ணி தான் குளிக்க சொல்லிச்சு. சரி, உலகம் கிடக்குற காலில் இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு அடுப்பு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதில் வந்து நான் இட்லி ஊற்றிக்கிறேன். மாவு ஆல்ரெடி கரைச்சி வச்சுட்டு நைட்டு வந்து ஊற்றிட்டு மீதி வச்சது தான் இது. நைட்டு வாங்கிட்டு வந்தாங்க. மாவு லைட்டா தண்ணியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்டு வந்து இது தோசைக்கு ப்ரிப்பேர் பண்ணது. ஆமாப்பா, தண்ணியா தான் இருக்கு. இது வேகிறதுக்குள்ள நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம். சாரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். கைஸ், குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நாங்க பிரேக்ஃபாஸ்டா டின்னரா பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இட்லி அண்ட் திறக்க முடியல சாம்பார் நாங்கள் சாப்பிட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பாய். ஹாய் கைஸ், இப்போ வந்து டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ டைம்னா 7:30. எப்படி பார்க்காமலே சொல்கிறேன், மொபைலில் பார்த்து சொல்கிறியா திருட்டு. மதியானத்துக்கு வந்து மார்னிங் வச்ச சாம்பார் அப்புறம் ரைஸ் வடித்து சாப்பிட்டுட்டோம். பிகாஸ் வந்துட்டு வீடியோ ஆஃப்டர்நூன் எடுக்க முடியல, பவர் கட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு சரி டெய்லியும் வந்து தோசை இட்லி சாப்பிட்டே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. சரி மாவு எதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் சப்பாத்தி சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சப்பாத்தி வேணுமா இல்லை நான் வேற ஏதாவது ட்ரை பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அவங்க வந்து நீ சப்பாத்தியே சுடு, நீ மற்ற எதுவும் ஒழுங்கா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால கொஞ்சம் கேவலமா செஞ்சு கொடுக்க போறேன் இன்னைக்கு. மாவுலாம் எப்பயுமே செய்யறது கேவலமா தான் இருக்கும், அதுனா இன்னைக்கு மட்டும் நீ பொத்து சப்பாத்தி சுடும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் கைஸ், இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:52 இருக்கும்ல. அப்போ 7:52 மேபி 8 கூட ஆகியிருக்கலாம். அப்படி வந்துட்டு கொஞ்சம் போடுறதுக்கு மட்டும் உருட்டி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்லலாம் வராது, அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் எங்களுக்கு உருட்ட வராது இல்லையா? நீ மூடு. நாங்கள் வந்து உருட்டவே மாட்டோம், சரியாலாம் பர்ஃபெக்ஷனாலாம் உருட்ட மாட்டோம். காலையில் வச்ச சாம்பார் வந்துட்டு சூடு பண்ணலாம் சொல்லிட்டு கொஞ்சமாக இருக்குது, சரி வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அதையும் சூடுபடுத்திக்கிட்டேன். இப்போ வந்துட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். எந்த ஒரு சமையல் செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டோட போய் செய்யணும், இல்லைன்னா அந்த வேலை வந்துட்டு நமக்கு போர் அடிச்சிடும். சரி வாங்க, பைத்திய மாதிரி நான் விட்டா இப்படி தான் பேசிகிட்டே இருப்பேன். ஸோ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நீ உருட்டு நான் எதையும் உருட்டல, சப்பாத்தி போட்டு திருப்பி எடுக்க போகிறேன். நீ தானே? அவங்க வந்து ஒரு முக்கியமான வேலையில இருக்காங்க. அது என்ன வேலைன்னா மாவு உருட்டுறாங்க. தோசை கரண்டி எடுத்துட்டு வந்துட்டோம். நான் 2 உருட்டுனேன். என்னால முடியும், எது நீச்சல் அடி. நாங்க வந்துட்டு இப்போ தொட்டுக்க செய்யலாமா வேண்டாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்கோம். சப்பாத்திக்கு வந்து நாங்க எப்பயுமே குருமா சாப்பிடுவோம். இப்போ வந்து அந்த இப்படிதான் ஒரு வீடியோல சொல்றேன்னா அமைதியா என் கூட கோஆபரேட் பண்ணு, சரியா? என் கூட கோஆபரேட் பண்ண சொன்னா அவன் போய் சொல்றான். நாங்க வந்து மந்த்லி ஒரு 2 times சாப்பிடுவோம். மந்த்லி 2 times வந்து சப்பாத்தி சாப்பிடுவோம் சொன்னா நானு. அதுவே ரேர் தான், எங்களுக்கு அந்த டைம் வந்து கிடைக்காது. நான் மார்னிங் போயிட்டு ஈவினிங் காலேஜ். நீங்க வாங்க தம்பி, அவ்வளவுதான் உனக்கு. நான் மார்னிங் காலேஜ் போயிட்டு ஈவினிங் வரதால எங்களால அது பிசைஞ்சு அதனால வந்துட்டு எங்களால சொல்ல முடியாது. இவனை வந்து ஹெல்ப்லாம் எதுவும் செய்ய மாட்டான், இப்பதான் செய்யறான். ஸோ வந்துட்டு அப்ப செய்யும்போது வந்துட்டு அந்த சுண்டல் வச்சு
குருமா தான். எனக்கு சுண்டல் வச்சு குருமா தான் செய்வேன். ஆனா வந்து இப்போ அந்த சுண்டல் இல்லாததால சாம்பார் கொஞ்சம் இருக்கா, மொக்கையா தான் இருக்கும். ஆனா வந்து எங்களுக்கு சரி ஓகே, சப்பாத்தி சுட்டு எது வந்தாலும் நமக்கு வயிறு ஃபுல்லாச்சுன்னா போதும். அதால வந்துட்டு நாங்கள் சப்பாத்தி சுட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்றோம். பாய் கைஸ். இங்க பாருங்க, நாங்க சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டு வீடியோ எடுக்க சொன்னா. என்னன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, அவரு ரவுண்டா உருட்டிட்டாராமா. பெரிய அது ஒரு பெரிய சாதனை மாதிரி என்ன வீடியோ எடுக்க சொல்லி சொல்றேன். குடுறா என்கிட்ட மந்திரம் போட்டு விடு, அப்பதான் நல்லா வரும். பரவாயில்ல, ரவுண்டா தான் உருட்டி இருக்க. எப்படிடா? ஃபர்ஸ்ட்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. நல்லா தான் உருட்டி இருக்காப்ல. கைஸ் இப்போ வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு வந்து நான் சாம்பாரே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அதுக்கு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நான் சாப்பிட்றதே மாசத்துல 2-3 நாளுக்கு தான் ருசியாக சாப்பிட்றேன். இதுலேயே நீ அந்த மசாலாவை குருமாவை நீ கொடுக்கலன்னா அது என்னால் டேஸ்ட் பண்ண கூட முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லிட்டான். தொல்லை பண்ணி அதெல்லாம் சரி எதுவும் இல்லைன்றதுனால வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சுருக்கேன். சீக்கிரமாக வேகிறதுக்காக ஆயில் ஊற்றிருக்கேன். அப்புறம் நான் எப்படி செய்யறதாக்கும்? அது ஏன் அப்படி வருதுன்னு தெரியல. வீடியோலாம் பார்த்தாடா அப்படிலாம் வருது. அப்புறம் வந்துட்டு வெங்காயம் தக்காளி அப்புறம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ரெடி பண்ணிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். கைஸ் முடிச்சிட்டோம். குருமா வச்சு முடிச்சாச்சு. சாப்பிட்டு போகணும். குருமானா இது பேர் வந்து குருமா கிடையாது. வெறும் வெங்காயம் தக்காளி, என்கிட்ட இருக்க இஞ்சி பூண்டு அப்புறம் வெறும் உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி அப்புறம் அதில் போட்டு அந்த மசாலாஸ்லாம் போட்டு கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்கு வர வச்சேன். ஆனால் வந்து அந்த சுண்டல் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சுண்டல் இல்லாத காரணத்தால் வெறும் உருளைக்கிழங்கை மட்டும் ஸ்மாஷ் பண்ணி போட்டு நாங்கள் இப்படி சாப்பிட போகிறோம். ஓகே கைஸ், இதோட நாங்கள் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறோம். இன்னும் என்ன இருக்குது, வேலை எதாவது இருக்கா? எனக்கு இருக்கே, பின்னாடி போகிறப்படே இந்த பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டா நாங்கள் அப்படியே முடிச்சிடுவோம். இன்னைக்கு நைட் அப்படியே இன்னைக்கு ஃபுல்லாக இதுதான் போச்சு. அப்புறம் நாங்கள் போய்ட்டு அப்படியே தூங்கிடுவோம். பாத்திரம் தேய்ச்சிட்டு போய் தூங்கிடுவோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கும் ஏதாவது கண்டென்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்துச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் அதை பண்ணுவோம். சுனி சச்சோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் வந்து ஆன்ல போட்டுக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.